ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம சன் ஃப்ரம் எனதர் ஸ்டார் நாவலோட நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஆர்த்திட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பான். அவன் மூவ் ஆகணும்னு நினைக்கிறான், பட் அவனால் முடியல. ஃபாவும் வந்து நிறைய வாட்டி அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். அட் த சேம் டைம் ஹில்லுமே வந்து அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவான். நீ வந்து ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும்போது ஹாஃப் மனசோட, அதாவது அரை மனசோட இருக்கக்கூடாது. லவ்வுன்னு விஷயத்தில் எப்போவுமே வந்து நீ வந்து ஹாஃப் மனசோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருப்பான். நான் இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே ஒரு பாரில் வச்சு அவன் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பிளேஸில் ஆர்த்தித்தோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நோர்த்தும் அந்த பிளேஸில் இருப்பாங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆர்த்தித் வந்து அப்படியே அதிகமாக ட்ரிங்க் பண்ணி புலம்பிக்கிட்டு அப்படியே விழப்போகிற மாதிரி போவானா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது நோர்த்தும் ஜோஹானும் ஆர்த்தித்தை கூட்டிக்கிட்டு அவனோட ஹாஸ்டலுக்கு போவாங்க. சரி, ஓகே, கீயை கொடு, அவனோட ரூம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆர்த்தித்துக்கு ஆல்ரெடி எப்போவுமே அந்த கீயை தொலைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த வாட்டியும் தொலைச்சிருவான் போல். ஆனால் அது தெரியாமல் அவன் சொல்லுவான், என்னோடய பாக்கெட்டில் இருக்கும், எடுத்து பாரு அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஆர்த்தித் வந்து நோர்த்து சும்மா ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டும் இருப்பான். அதாவது பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டு கீயை மட்டும்தான் தேடணும், இதெல்லாம் தேடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். ஜோஹானுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் 2 பாக்கெட்லேயுமே தேடி தேடி பார்ப்பாங்க, இருக்காது. இல்லைடா, அவனோட கீ இல்லை அப்படின்றது. ஓஹோ, அப்போ மறுபடியும் நான் மறந்து விட்டுட்டேனா, என்னோடய காருக்குள்ளே இருக்குதா அப்படின்னா காருக்குள்ளே இருந்திருக்காது. இவங்க வரும்போதே செக் பண்ணியிருப்பாங்க. அப்போது நான் வந்து அங்கே பார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதும் நோர்த்தும் ஜோஹானும் மூஞ்ச பார்த்துட்டு ஒரு நல்ல ஐடியா, இதை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே வில்லத்தனமாக சிரிப்பாங்க. என்னென்னா, பக்கத்தில் தாவாவோட ரூம் கதவை தான் தட்டுவாங்க. தாவாவும் திறந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து ரூம் கீயை தொலைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஜோஹான் சொல்லுவானா. நோர்த்து சொல்லுவான், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா. நான் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் முதல்ல உள்ளே வரட்டுமா அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. இவனை நாங்கள் எங்கே போடட்டும், இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இவன் இங்கே தங்கட்டும், வேறு வழி இல்லை, அவனே எந்திரிச்சு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் தாவோக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னது தெரியுமா? தாவோக்கு வந்து நோர்த் கேட்கும்போது நோ சொல்ல முடியாது. ஏன்னா தாவோவோட இமேஜினரி ஃப்ரெண்டு அந்த எம்மா இருக்கா இல்லையா, அந்த எம்மாவுக்கு நோர்த்து மேலே ஒரு க்ரஷ்ஷாமா. அதாவது எம்மான்னு சொல்கிறது தாவோவோட இமேஜினரி ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவோவோட இன்னொரு சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அது தாவோ தான். பட்டு தாவோவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது அந்த எம்மாவுக்கு வந்து நோர்த்து மேலே ஒரு க்ரஷ்ஷு. அதனால் அவள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள். நோர்த் எது கேட்டாலும் நோ சொல்ல முடியாது. நோர்த் தான் கேட்குறான்ல, உள்ளே விடு இன்றைக்கி ஒரு நைட் தங்கட்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எம்மாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஸோ தாவோவால் நோ சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் என்னென்னா, நோர்த்தோட கேரக்டரும் ஆர்த்தித்தோட கேரக்டரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே ஆட்கள் மாதிரி. அதாவது 2 பேரோட கேரக்டரும் ஒன்று மாதிரி. இதை நம்ம பார்ட் 1ல் இருந்தே நம்ம பார்த்துருப்போம். அதாவது நான் முன்னாடி தோன்ஃபா பூனோட ஸ்டோரிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளால, டாக்டர் கேங்குக்குள்ளால ஆர்த்தித்தை வந்து கலாய்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவோக்கு வந்து இந்த கேரக்டரில் இருக்கிறவங்கள பிடிக்கும்னு தானே அர்த்தம். இதை வந்து கடைசியாக லாஸ்ட்டாக இந்த நாவல் வாசிக்கிறவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். நான் கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நோர்த்து கேட்குறதுனால இவனால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இவனை எங்கே போடுறது அப்படின்னு கேட்டால், இந்த டைம் வந்து ஆர்த்தித் வந்து மயக்கத்தில் இருப்பான். அதாவது மயக்கம்னு சொல்ல முடியாது, ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. தாவோ என்ன சொல்லுவான் தெரியுமா? பெட்டில் போடவான்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. இவனை நான் எங்கே போட, எங்கே வைக்க அப்படின்னு கேட்டால், தரையிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ஜோஹானும் நோர்த்தும் இவனுக்கு இதான் சரி அப்படின்ட்டு தரையிலே போட்டு போயிடுவாங்க. தாவோ வந்து கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாமல் ஆர்த்தித் தரையிலேயே அப்படியே தூங்கிட்டு கிடப்பான். அதை பார்த்துட்டும் எதுவும் பண்ணாமல், ஒரு பெட்ஷீட் கூட போத்தி விடாமல் அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப நேரம் கழித்து தான் அவன் தூங்குறதுக்காக அவனோட பெட்டுக்கு போவான். பெட்டில் போய் அப்படியே தூங்கிடுவான். தாவோ தூங்கினதுக்கு அப்புறமா தான் ஆர்த்தித் வந்து கண்ணை முழிப்பான்.
அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாரி குளிர்ற மாதிரி இருக்கும். "என்ன இவ்வளோ கூலா இருக்கு?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு தான் அவன் கண்ண முழிச்சு பார்ப்பான். ஆனா அவன் தரையில இருப்பான். "நான் என்ன தரையில இருக்கிறேன்?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகும். அவன் வந்து அவனோட ரூம்லயே இல்ல, தாவோட ரூம்ல இருக்கான் அப்படின்னு. சரி ஓகே. போய் வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அவன் சோஃபாவுல தான் தூங்குற மாதிரி இது பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு, வந்து என்ன பண்ணிருவான்னா, அந்த தூக்க கலக்கத்திலேயே போயிட்டு பெட்லயே தூங்கிருவான். அதாவது தாவ பக்கத்திலேயே போய் தூங்கிப்பான். தாவோட உடம்பு வந்து ரொம்ப கூலா இருக்கும். குளிர்ல அவன் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருப்பான். இது வந்து இவனுக்கு ரியலைஸ் ஆகும் ஆர்த்தித்துக்கு. இவனுக்கு என்னாச்சு? அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ரொம்ப கூலா இருக்கும் அவனோட பாடி. இவ்வளோ குளிருது, இவ்வளோ கோல்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஏசிய இவன் ஆஃப் பண்ணாம வச்சிருக்கிறான்? அவனுக்கு இப்படி இருக்கிறது தான் புடிக்குமா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே மொல்லமா அப்படியே கிட்ட கிட்ட போய் தாவாவ ஹக் பண்ணிக்கிட்டே அவன் பார்ப்பான். தாவா வேற என்ன சரி ரியாக்ட் பண்றானா? கண்ண முழிச்சு எந்திரிக்கிறானா? அப்படின்னு பார்த்தா, தாவா வந்து அ ஆல்ரெடி அவனுக்கு அந்த தூக்கம் இல்லாம கஷ்டப்படுற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ரொம்ப டயர்டா லேட் நைட்டாவையும் வேலை பார்த்துருப்பான் இல்லையா? அதனால அவன் ரொம்ப இதுவா அப்படியே தூங்கிட்டு இருப்பான். அவனோட பாடி ரொம்ப கோல்டா இருக்கும். ஸோ, இவன் வந்து அப்படியே ஹக் பண்ண மாரி தூங்கிட்டு இருப்பான். இப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. பட் ஆர்த்தித் வந்து பேசாம அப்படியே தூங்கோண்டு இல்லாம, கிட்ட போய் அவன ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. இவன் என்ன இப்படி ஸ்மெல் வருது? எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோர்ட்டி வந்து எந்த பெர்ஃப்யூமும் யூஸ் பண்றதில்ல. அப்ப என்ன ஸ்மெல் இது? ஓ! அவனோட தலைக்கு போடுற ஷாம்பூவோட அ ஸ்மெல்லா? இல்ல அவனோட பாடியிலேருந்து வர அந்த ஃபெரமோனா? எதனால எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு? அப்படின்ன மாரியெல்லாம் அவன் நெனச்சுட்டு அப்படியே அவன ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருப்பானாம். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும்போது தாவோவோட ஷர்ட் வந்து கொஞ்சம் மேல உயர்ந்துரும். அத பார்த்ததும் இவன் அப்படியே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருப்பான் ஆர்த்தித். அதாவது தாவோவோட உடம்பு வந்து ரொம்ப பேலா இருக்கும். அவன் ரொம்ப ஒயிட்டா இருப்பான். ஸோ, அவனோட அந்த ஒயிட் ஸ்கின் வந்து தெரியுமா? ஆர்த்தித் வந்து இந்த ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து டேனி ஸ்கின். கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பான். பட் தாவோ வந்து ரொம்ப பிரைட்டா ஒயிட்டா இருப்பான். அவனோட அந்த இடுப்ப வந்து பார்த்ததும் ஆர்த்தித்துக்கு வந்து ஒரு மாரி ஆயிரும். ஆனா, அவன் மைண்டுக்குள்ளேயே சொல்லிப்பான், "இல்ல இது தப்பு. இப்படியெல்லாம் திங்க் பண்ணாத." அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். பட் அட் தி எண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாவோவோட கழுத்துக்கிட்ட போய் கிஸ் பண்ணிருவான். கிஸ் பண்றேன்டா நார்மலா கிடையாது. அப்படியே ரெட் மார்க் ஒண்ணு வந்திருக்கும். அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். அடுத்த நாள் காலையில ஆர்த்தித் வந்து தாவோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பி போயிருப்பான். போறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சு பார்ப்பான். நைட்டு வந்து அவனோட பாடி வந்து ஒரு மாரி கோல்டா இருந்திருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு வகையான ஃபீவர் தான். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பையன் வந்து உடம்பு இவ்வளோ வீக்கா இருக்கு. ஆனாலும் இவன் இப்படியே இருக்கிறான். இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெர்ல. அப்படின்ற மாரியெல்லாம் ஆர்த்திக் திங்க் பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பான். கொஞ்சம் லேட்டா தான் தாவோ வந்து கண்ண முழிச்சு பார்ப்பான். ஸோ, ஓகே ஆர்த்திக் போயிட்டான் போல அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். அவனுக்கு சுத்தமா தெரியாது. அவன் கூட தான் பெட்ல ஒண்ணா தான் ஆர்த்தித்தும் தூங்கினான் அப்படின்றதெல்லாம் தாவோக்கு தெரியாது. அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் பார்ப்பான், அவன் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு ரெட் மார்க் இருக்கும். அத பார்த்துட்டு தாவோ என்ன நினைப்பான் அப்படின்னா, அவனோட ரூம்ல இருக்கிற ஏதோ ஒரு பேய் தான் அவன கடிச்சு வச்சிருச்சு அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். அவன் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு எந்த பேயா இருக்கும்? ஒருவேள அந்த பாத்ரூம்லயே இருக்குதே அந்த பேயா இருக்குமோ? இல்ல அடிக்கடி வந்து அந்த சுவரெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்குமே அந்த பேயா இருக்குமோ? எந்த பேய் பண்ண வேலைன்னு தெர்ல அப்படின்ட்டு சத்தமா சொல்லுவான். "இத பாருங்க இனிமே இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க." அப்படின்ற மாரி சத்தமா அந்த ரூம்ல கத்தி விட்டுட்டு பேய்ங்களுக்கு வெளிய வரும்போது திங்க் பண்ணிக்கிட்டே வருவான். "இதுங்கள இப்படியே விட முடியாது. என்னைய ஹர்ட் பண்ணினா எந்த பேயா இருந்தாலும் அந்த பேய நான் சும்மா விட மாட்டேன். என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பேய் வந்து நம்மள ரொம்ப ஃபிசிக்கலா ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த பேய நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அதுக்கு நான் இடம் குடுக்கவே மாட்டேன். என்ன ஹர்ட் பண்றதுக்கு நான் எந்த பேய்க்கும் இடம் குடுக்க மாட்டேன்." அப்படின்ற மாரியெல்லாம் வீர வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு தனியா புலம்பிக்கிட்டு அவன் கேம்பஸுக்கு போவான். பட் அது நிஜமாலுமே பண்ணது ஆர்த்தித். ஆனா ஆர்த்தித் மேல இவனுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வந்திருக்காது. அண்ட் ஆர்த்தித் பெட்ல வந்து தூங்கியிருப்பான் அப்படின்னு கூட இவன் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டான். இமேஜ் பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டான். யுனிவர்சிட்டி போனாச்சுயா,
தாவோவும் நோர்த்தும் வேறு வேறு ஃபேக்கல்ட்டியில் தான் இருப்பாங்க. பட் சில சப்ஜெக்ட் மட்டும் ஒன்றா படிக்க வேண்டி வரும். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து நோர்த்தும் கூட வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோர்த் வந்து நோட் பண்ணிடுவான் தாவோட கழுத்தில் இருக்கிற ரெட் மார்க்கை. நார்த்துக்கு வந்து ஒரு பக்கம் க்யூரியாசிட்டியாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கோவமாகவும் இருக்கும். ஒரு வேளை ஆர்த்தி தான் இதை பண்ணியிருப்பானா, அப்படி பண்ணியிருந்தா நான் விடக்கூடாது, என்ன ஆயிருக்கும், இவனோட பெர்மிஷனோட தான் அவன் இதை பண்ணியிருப்பானா இல்லை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணியிருப்பானா தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா தாவோக்கிட்ட கேட்பான், உன்னோட நைட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு தாவோ தான் ஆல்ரெடி பேய் அவனை கடிச்சு வச்சுட்டு நினச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அவன் பேயை பற்றி தான் பேசுவான். அதுங்களால் என்னால் இருக்க முடியல, அதுங்க கூட என்னால் இருக்க முடியலை, காலையில் பார்த்தா என்னை ஹர்ட் பண்ணி வச்சுருக்குதுங்க, நான் இது சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பேய்ங்களுக்கு திட்டிக்கிட்டு இருப்பானா. பட் நோர்த்துக்கு புரிஞ்சுட்டு இது பேய் பார்த்த வேலை இல்லை, நம்மளோட ஆர்த்தித் பார்த்த வேலையாக தான் இருக்கும், ஆனாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஆர்த்தித் கிட்ட கேட்டு நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தாவக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படியே சிரிச்சுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஸோ இதுக்கப்புறம் தாவோவுக்கு தெரிய வருமா, அவனோட கழுத்தில் இருக்கிற ஹிக்கி மார்க், அதாவது அந்த ரெட் மார்க் வந்து ஆர்த்தித் கிஸ் பண்ணதுனால வந்ததுன்னு தெரிய வருமா. நார்த் வந்து ஆர்த்தித் கிட்ட கேட்கும்போது ஆர்த்தித் என்ன பதில் சொல்லுவான், இவன் கேட்பானா மாட்டானா, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.